வரேன்னு சொன்னாங்க. நான் வந்து இவ்வளவு நேரம் ஆகுது, இது வரைக்கும் வரல. வருவாங்களா இல்ல வரலையா? சரி, ஒரு ஃபோன் பண்ணி கேட்டுருவோம். ஆண்டி பாத்தீங்களா, நமக்கு முன்னாடி வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அப்ப என்ன அர்த்தம்? அவளுக்கு யமுனா மேல அவ்வளவு வெறுப்பு வந்துருச்சு ஆண்டி. அவ என்கிட்ட ஏதாவது எதிர்பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கான். நான் ஏதாவது சொல்லுவேன், அதை கொண்டு போய் அங்க ஷாம் கிட்டயும் யமுனா கிட்டயும் பேசி ஃபைட் பண்ணலான்ற நினைப்போட இருக்கா ஆண்டி இவ. கரெக்ட் தான் ஷைலு, மலர் இப்படி இருப்பான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. எவ்வளவு பெரிய ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் பொறாமன்ற ஒண்ணு நடுவுல வந்துட்டா 4 பேரும் 4 மூளைக்கு போயிடுவாங்க போல இருக்கே. கரெக்ட் ஆண்டி, ரொம்ப ரொம்ப கரெக்ட். ஈகோ மட்டும் இவங்களுக்குள்ள கிளாஷ் ஆச்சுன்னா இவங்க எல்லாரும் மூளைக்கு ஒருத்தரா போயிடுவாங்க ஆண்டி. அந்த யமுனாக்கு தான் பின்னாடி தான் ஃப்ரெண்ட்ஸும் ஷாமும் இருக்கிறங்கிற தைரியத்தாதான் அவ ரொம்ப ஓவரா ஆடுறா ஆண்டி. இவங்க எல்லாரையும் அவ கூட இருந்து கட் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவ தனி மர ஆண்டி. அப்ப அவளை வச்சு செய்யலாம். ஆமா ஷைலு, நீ சொல்றது கரெக்ட் தான். ஆனா என்ன, ஃப்ரெண்ட்ஸுங்களாம் ஈஸியா கட் பண்ணிடலாம் போல இருக்க. இந்த ஷாம் அதை கட் பண்ண முடியாது போல இருக்கே. அதுக்கு நீ ஏதாவது ஏற்பாடு பண்ணியா? எங்க ஆண்டி, அந்த ஷாம் யமுனா மேல அந்த அளவுக்கு லவ் வச்சிருக்கா ஆண்டி. அவன் ஈ மேல எந்த அளவுக்கு வைக்கணும்னு நினைச்சனோ அதை விட டபுள் மடங்கு யமுனா மேல லவ் இருக்கா ஆண்டி. எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது ஐயோ, எனக்கு தலையை வெடிச்சன போல இருக்கா ஆண்டி. நீங்க வேற அதை ஞாபகப்படுத்தாதீங்க ஆண்டி, எனக்கு அவ்வளவு கோவம் வருது. ஆனா ஒண்ணு ஆண்டி, கண்டிப்பா சொல்றேன், ஷாம் கிட்ட இருந்து இவளை நான் பிரிப்பேன் ஆண்டி. இவளை தனி மரமா ஆக்குவேன் ஆண்டி நானு. ஏய் ஷைலு, சரி சரி, கூல் டவுன், டென்ஷன் ஆகாத. முதல்ல இவங்க கூட்டணியே கலைப்போம், அப்புறமா யமுனா கிட்ட இருந்து ஷாம பிரிப்போம். கவலைப்படாத, ஷாமும் போயாச்சு, யமுனாவை இந்த உலகத்தை விட்டியே நான் அனுப்பிடுவேன். நீங்க எது பண்ணாலும் சரி ஆண்டி, எனக்கு அதை பத்தி கவலையே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் யமுனா ஷாம் கூட இருக்கக்கூடாது, அவ்வளவுதான். யமுனாவும் ஷாமும் ஒன்னும் சேர்ந்திருக்கும் போது அப்பப்பா என்னால பார்க்க கூட முடியல ஆண்டி. ஆண்டி உங்களுக்கு ஒன்று தெரியுமா, இன்னைக்கு கூட ஆஃபீஸ் விட்டு வீட்டுக்கு போல ஆண்டி 2 பேரும் வேற எங்க வெளியில போயிருக்காங்க. அவங்க 2 பேரும் கொஞ்சம் கொஞ்சம் பேசுறத பார்க்கும்போது எனக்கு என் உயிரே போய் போய் வருது தெரியுமா. டோன்ட் வெரி ஷைலு, சீக்கிரமாவே நீ நினைச்சது நடக்கும். முதல்ல இவங்க கூட்டணியை பிரிச்சிருவோம், அப்புறமா யமுனா கிட்ட இருந்து ஷாம பிரிக்கிறதுக்கான வழியை பார்ப்போம். சரி வா, இவ வெயிட் பண்ணிட்டு போயிட போறா, நம்ம போய் முதல்ல அவகிட்ட பேசுவோம். ஆமா ஆண்டி, வாங்க போவோம், இல்லைன்னா இவ கிளம்பிடுவா. ஆண்டி எனக்கு டவுட். ஷைலு என்ன ஆண்டி, இப்ப அவங்கள பார்த்தானா அவ டென்ஷன் ஆவாள? நீங்க எம்மனோட சித்தி அவளுக்கு நல்லாவே தெரியும்ல, இப்ப அவங்கள பார்த்தா எப்படி ஆண்டி? டோன்ட் வெரி ஷைலு, அதை நான் பாத்துக்கிறேன். யமுனா மேல உள்ள கோவத்துலதான் இவ இவ்வளவு தூரம் வந்திருக்கா. இவ இவ்வளவு தூரம் வந்திருக்கிறத வச்சுதான் நானே இங்க வந்திருக்கேன். இங்க பாரு ஷைலு, இவ மனசுல இப்ப யமுனா கிடையாது. சோ நம்ம என்ன வேணாலும் இவளை டைவர்ட் பண்ணலாம். நீ கவலைப்படாத, அவ என்ன பார்த்தாலும் கோவலாம் பட மாட்டா, நீ பாத்துட்டே இரு. ஓகே ஆண்டி, எதுவும் நடக்காம இருந்தா சொல்லலாம். சரி வாங்க, நம்ம போய் அவளை பாப்போம். நான் பாத்துக்கிறேன் ஷைலு, வா. மலர், ஷைலுக்கா வந்துட்டீங்களா? நீங்க எங்களா? நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? ஷைலக்கா, என்ன இதெல்லாம், இவங்க எதுக்கு இங்க வந்திருக்காங்க? மலர் மலர் கூல் கூல், இங்க பாரு மலர், நீ நினைக்கிற மாதிரிலாம் இவங்க ஒன்றும் அவ்வளோ கெட்டவங்க கிடையாது. இங்க பாரு மலர், நான் சொல்றது முதல்ல பொறுமையா கேளு. அக்கா, நான் உங்ககிட்ட தான் பேசணும்னு நினைச்சேன், நீங்க இப்ப என்ன இவங்களெல்லாம் கூட்டிட்டு வரீங்க? இங்க பாருங்க அக்கா, இவங்க இருந்தா நான் பேசுற மாதிரி இல்ல, நான் போறேன். மலர்மா, என்னை பார்த்தா அவனுக்கு அவ்வளோ கோவம் வருதாம்மா? இங்க பாருமா, நீங்கெல்லாம் நினைக்கிற மாதிரி நான் ஒன்றும் அவ்வளோ கொடுமைக்காரியெல்லாம் கிடையாது, தெரியுமா? உங்களுக்குலாம் யமுனாவோட இன்னொரு முகம் தெரியல. என்ன மலர், நான் சொல்றது நீ நம்பல தானே? தெரியும், நீ நம்ப மாட்டேன்னு தெரியும். ஏன்னா அவ எங்க கூட இருந்து எங்களை என்னென்ன டார்ச்சர் பண்ணான்னு எங்களுக்கு தான் தெரியும். வெளியில இருந்து பாக்குறவங்களுக்குலாம் நான் அவளை டார்ச்சர் பண்ண மாதிரி தான் தெரியும். ஏன்னா காலமா சித்தி தானே தாரத்து பொண்ணை கொடுமைப்படுத்துவாங்கன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதனால நீங்களாம் அப்படிதான் நினைப்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். சரி மலர், நீ நம்ப வேணாம். ஆனா நான் உன்கிட்ட ஒன்று சொல்லணும், அதை மட்டும் கொஞ்சம் பொறுமையா கேளு. கேட்டுட்டு நீ நம்புறதோ நம்பாததோ உன் இஷ்டம். அப்புறம் நீங்க எவ்வளவு வேணாலும் திட்டு, நான் வாங்கிக்கிறேன். மலர் ப்ளீஸ், அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேளு. நானும் இப்படிதான் அவங்க மேல கோவப்பட்டேன், ஆனா அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு எல்லாம் உண்மையும் தெரிஞ்சது. நீ கொஞ்சம் பொறுமையா கேளு. இங்க பாரு, நீ பொறுமையா கேட்டினா யமுனாவோட இன்னொரு முகமும் அவளோட சுயரூபமும் என்னன்னு உனக்கு நல்லா தெரியும். என்ன என்ன சொல்றீங்க? எதுக்கு இப்ப யமுனாவை இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஆமா மலர், உங்க எல்லாரும் முன்னாடியும் தான் ஒரு நல்லவன்ற மாதிரி யமுனா உங்க எல்லார்கிட்டயும் நடிச்சு உங்க எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்கா. அது மட்டும் இல்ல மலர், இப்போ ஷாமையும் ஏமாத்திட்டு இருக்கா. பாவம் ஷாம் தம்பி, அவர் எப்படிதான் அவகிட்ட மாட்டினாருன்னு தெரியல. ஒரு வழியா குரு அவகிட்ட இருந்து தப்பிச்சிட்டாரு, ஆனா இப்போ ஷாம் மாட்டிக்கிட்டாரு. ஏன் அப்படி சொல்றீங்க? சொல்ற மலர், யமுனா ரொம்பவும் ரொம்பவும் செல்ஃபிஷான பொண்ணு, சுயநலம் பிடிச்சவ. அவ எனக்கு மட்டும்தான் எல்லாமே கிடைக்கணும்னு ரொம்பவும் சுயநலம் பிடிச்சவ.
உனக்கு தெரியுமா யமுனாவோட அப்பா எங்க பவிக்கும் அப்பா தானே. ஆனா யமுனா அவ மட்டும்தான் அவரை அப்பான்னு கூப்பிடணுமா, பவி அப்பான்னு கூப்பிடக்கூடாதாமா. பவிய எந்த அளவுக்கு மிரட்டி வச்சிருந்தா தெரியுமா? அது மட்டும் இல்ல மலர், பவிய எவ்வளவு டார்ச்சர் பண்ணியிருக்கா தெரியுமா? பவி எந்த பொருளையும் எடுத்துடக்கூடாது, பவிய ரொம்ப கொடுமைப்படுத்தலாம், அடிப்பான். அவ கோவம் வந்துருச்சுன்னா சில சமயம் சூடு கூட வைப்பா தெரியுமா? இதை நான் ஒரு நாள் பார்த்துட்டேன். அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு அவன் மேல கோவமே வந்தது. ஏன் பொண்ணையே நீ அடிக்கிறேன்னா அப்ப நான் எப்படி சும்மா இருக்க முடியும்? நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு மலர். உன்னை ஒருத்தவங்க அடிக்கிறாங்கன்னா உங்க அம்மா சும்மா இருப்பாங்களா? எப்படி உங்க அம்மா அடிப்பாங்க தானே, திட்டுவாங்க தானே. அதுக்காக நீ உங்க அம்மாவை கெட்டவங்கன்னு சொல்லிட முடியுமா என்ன? அப்படிதான் நானும் பண்ணேன். நான் அவ எல்லார்கிட்டயும் என்ன ஒரு கெட்டவளை ஆக்கிட்டா. சித்தி கொடுமைங்கிற மாதிரி எல்லார்கிட்டயும் என்னை பத்தி தப்பா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுட்டா. ஆண்டி நீங்க என்ன சொல்றீங்க? நான் தான் சொல்றேன்ல மலர், அவ அப்படிப்பட்டவதான். அவ ரொம்ப செல்ஃபிஷ். சரி, நீங்களாம் அவளோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தானே. ஆனா உங்களெல்லாம் பத்தி வீட்டுல வந்து என்ன தெரியுமா சொல்லுவா? நீங்க எல்லாரும் அவளுக்காக எது வேணாலும் செய்வீங்களா, அவ கையை நீட்டி இதை பண்ணுனா நீங்க உடனே பண்ணுவீங்களா, அந்த அளவுக்கு நீங்க எல்லாம் அவளுக்கு அடிமையா இருக்கீங்களாமா. இப்படிதான் எங்க கிட்ட சொல்லுவாளே. என்ன ஆண்டி சொல்றீங்க? ஆமா மலர், ஆண்டி சொன்னதுக்கு அப்புறம் எனக்குமே ஷாக்கா தான் இருந்தது. யமுனா இவ்வளவு செல்ஃபிஷ் ஆனவளா? சே, நீங்களாம் அவளுக்கு எவ்வளவு நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா அவ உங்களை பத்தி எவ்வளவு கேவலப்படுத்திருக்கா பாத்தியா? அது மட்டும் இல்ல மலர், நீங்க எல்லாரும் ஒருத்தவங்களை லவ் பண்ணும்போது யமுனா தனக்கு ஒரு லவர் இல்லையே, இவங்க எல்லாம் லவ் பண்றாங்களேன்னு உங்க மேலெல்லாம் பொறாமப்பட்டவ. அதனாலதான் இவளா வாண்டடா போய் குரு கிட்ட தன்னோட லவ்வ சொல்லியிருக்காளே. உனக்கு டவுட்டா இருந்தா நீ யமுனா கிட்ட கேட்டு பாரு. இவ ஃபர்ஸ்ட் சொன்னாலா இல்ல குரு ஃபர்ஸ்ட் சொன்னாங்களான்னு உனக்கு தெரியும். அவ ஒண்ணு குரு மேல லவ் பண்ணணும்ன்றதுக்காக தான் லவ் பண்ணல, நீங்க எல்லாரும் லவ் பண்றீங்களேங்கிறதுக்காக தான் குருவை லவ் பண்ணணும்னு நினைச்சாலே. அந்த சமயம் குரு கிடைச்சதுனால குருவை லவ் பண்ணிருக்கா. வேற யாராவது கிடைச்சாலும் வேற யார வேணாலும் லவ் பண்ணுவா. நீயே பாத்திருப்பியே, இப்ப குரு இல்ல ஒன்னோன்னு உங்க மாமா ஷாம் பின்னாடி சுத்துறா பாத்தியா? அவ இப்படிதான் மலர், அவ ரொம்பவும் சுயநலம் பிடிச்சவ. தனக்கு ஒரு பொருள் கிடைக்கணும், அது கிடைக்கலனா அதை எப்படியாவது யார்கிட்ட இருந்தாவது புடுங்கணும்னு நினைப்பா. அதுவும் முடியலனா அடுத்த பொருளுக்கு தாவிட்டு போயிட்டே இருப்பா. அப்படிதான் குரு கிடைக்கலனோன்னு இப்ப ஷாம் கிட்ட தாவிட்டா. இல்லைன்னா நீ யோசிச்சு பாரு, இப்படிப்பட்ட ஒரு பொண்ணு இருப்பாளா? ஒருத்தனை உயிருக்கு உயிரா லவ் பண்ணலாமா, அவனுக்கு வேற ஒருத்தி கூட கல்யாணம் ஆனதும் உடனே வேற ஒருத்தனை பிடிச்சிருவாளா? நீ பண்ணுவியா மலர்? நீ ராகுல லவ் பண்றியே, இன்கேஸ் ராகுலுக்கு வேற யாரு கூட கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நீ உடனே வேற யாராவது பார்த்து லவ் பண்ணுவியா என்ன? பண்ண மாட்டல்ல. சிச்சி, நான் அப்படி கிடையாது ஆண்டி. நான் சும்மா பேச்சுக்கு சொன்னதுக்குமே உனக்கு எவ்வளவு கோவம் வருது. ஆனா அவன் அப்படி கிடையாது. உடனே அடுத்த ஆளை பார்த்துக்கிட்டு போயிட்டே இருப்பா. ஏன்னா அவளுக்கு தேவை பணம். அது மட்டும் இல்ல, அவ ஒரு மாதிரிப்பட்ட கேரக்டர் தான். ஆண்டி அப்போ ஷாம் மாமா? ஆமா, இப்போ உங்க ஷாம் மாமாவ அவ மயக்கி வச்சிருக்கா. மயக்கி எப்படியெல்லாம் சொத்தையும் பதவியும் வாங்கினா பத்தியா? இந்த மாதிரி மிச்சம் இருக்க சொத்தையும் வாங்கிட்டு ஷாம நடுத்தரல நிக்க வச்சாலும் நிக்க வைப்பா. நீங்க வேணா பார்த்துட்டே இருங்க. அவர் ரொம்பவும், ஐயோ எனக்கு சொல்றதுக்கே ஒரு மாதிரி இருக்கு. என்னத்துக்கு உன் ஃப்ரெண்டை பத்தி நான் உன்கிட்ட சொல்லும் போது உனக்கு வேற கோவம் தான் வரும். ஆனாலும் எனக்கு மனசு கேட்கல. அவ ரொம்பவும் சுயநலம் பிடிச்சவ, ரொம்பவும் தப்பானவ. ஷைலோக்கா நீங்க சொல்லுங்க, எனக்கு ராகுலுக்கு அந்த ஆஃபீஸ்ல ஏதாவது ஒரு போஸ்டிங் கண்டிப்பா கிடைக்கணும். அதுவும் சின்ன போஸ்டிங்லாம் கிடையாது. யமுனாக்கு எப்படி கொடுத்தாங்களோ அந்த அந்த அளவுக்கும் அதுக்கான ஈக்குவலுக்கும் ராகுலுக்கு கண்டிப்பா போஸ்டிங் கிடைக்கணும். இது கிடைச்சே ஆகணும். நான் என்ன பண்ணா ராகுலுக்கு கிடைக்கும்? நீங்க சொல்லுங்கக்கா, நீங்க எது சொன்னாலும் நான் செய்யறேன்க்கா, சொல்லுங்க. அப்படி சொல்லு மலர், இததான் உங்ககிட்ட எதிர்பார்த்தவே. நீ பாரு மலர், நீ நினைக்கிற மாதிரி ராகுலுக்கு அந்த இடத்துல ஈக்குவல் ரைட்ஸ் வாங்கி கொடுக்க வேண்டியது ஏன் பொறுப்பு. நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் நீ செய். அதை நீ செஞ்சா போதும், கண்டிப்பா உனக்கும் ராகுலுக்கும் ரைட்ஸ் கண்டிப்பா கிடைக்கும். கரெக்ட்மா மலர், நாங்க என்ன சொல்றோமோ அதை அப்படியே செய். அதை மட்டும் நீ செஞ்ச அந்த யமுனாவை அந்த சீட்ல இருந்து தூக்கிட்டு அந்த சீட்ல ராகுல உட்கார வைக்கலாம். நீ கவலையப்படாத, உன் உரிமையை நீ விட்டே கொடுக்க வேணாம். ஆமா, எதுக்கு நான் ஏன் உரிமையை விட்டு கொடுக்கணும்? அவரோட தம்பி ராகுல், அவருக்கு இல்லாத மரியாதை இவன் நேத்து வந்தவருக்கு இருக்கா? ஓ, விஷயம் அப்படி போகுதோ? அது சரி, துரை லவ் பண்ணிட்டாரோ? துரைக்கு அண்ணன் சப்போர்ட் அதானே? கிட்டத்தட்ட அதேதான்ப்பா. அது சரிப்பா சக்தி, பொண்ணு யாரு, பொண்ணு வீடு எப்படி, என்ன ஏது நம்ம எதுவுமே பேசலையே, அதுக்குள்ள நீ கல்யாணம் சொல்றியப்பா. பொண்ணு யாரு, பொண்ணு நீ பாத்திருக்கியா, பொண்ணு எப்படி இருக்கு, பொண்ணு வீடு எங்க இருக்கு, பொண்ணு வீட்டுக்காரங்க எல்லாம் பரவாயில்லையா, நீ ஏதாவது பாத்தியா பேசுனியா? அப்பா, பொண்ணு வீட்டை பத்தியும் பொண்ணை பத்தியும் நான் மட்டும் பாக்கல, நீங்களும் பாத்திருக்கீங்க, அம்மாவும் பாத்துருக்காங்க, நீங்க பேசியிருக்கீங்க.
பொண்ணு சக்தி என்னப்பா சொல்ற? நாங்க பொண்ணு பாத்துருக்கோமா? பொண்ணு வீட்டுக்காரங்க கிட்ட பேசிருக்கோமா? எனக்கு கூட புரியலையே. ஆமா, நரேன் யாரும் லவ் பண்றான்? ஃபர்ஸ்ட் அது சொல்லு. சொல்றேன்ப்பா. நரேன் லவ் பண்ற பொண்ணு வேற யாரும் இல்ல, அங்கிளோட பொண்ணு நிவியா தான். சக்தி என்ன சொல்ற நீ? நிவி நரேன் லவ் பண்றானா? என்ன மாப்ள என்ன சொல்றீங்க நீங்க? ஆமா, நரேன்றது யாரு? டேய், நரேன் யாரா? நரேனும் கே பையன் தான்டா. பையனா? எனக்கு புரியலடா. நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியல. ஆமா, நரேன் நான் உனக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, எனக்கு கௌரின்னு இன்னொரு பொண்டாட்டி இருக்கான்னு. ஆமா, அவங்களோட பையனா? ஆமா, என் பையன் தான் ஆகணும். அங்கிள், உங்களுக்கு என்ன? உங்க பொண்ணு எங்க வீட்டுக்கு தான் மருமகளா வரணும்னு நீங்க நினைச்சீங்க. இப்பவும் அதான நடக்குது. உங்க பொண்ணை கட்டிக்க போறது நான் இல்ல, என் தம்பி நரேன். என்னடா மாப்பிள்ள என்னமோ சொல்றாரு, எனக்கு எதுவும் புரியலையடா. எனக்கு எதுவும் தெரியல. இரு, நான் என்னன்னு கேட்கறேன். சக்தி, நீ என்னப்பா சொல்ற? எனக்கு ஒன்றும் புரியல. நரேன் நிவியா லவ் பண்றானா? இது எப்போ? இந்த விஷயம் உனக்கு எப்ப தெரியும்? அதானே மாப்பிள்ள, உங்க தம்பி என் பொண்ணை லவ் பண்றாரா? இது எப்படி? எப்போ? அங்கிள், என் தம்பி மட்டும் உங்க பொண்ணை லவ் பண்ணல, உங்க பொண்ணு என் தம்பியை லவ் பண்றா. இங்க பாருங்க, நான் நிவியை பொண்ணு பார்க்க வந்தேன். 2வது நாளே நிவி வேற ஒருத்தரை லவ் பண்றதா நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த வேற ஒருத்தவங்க யாருன்னு நான் தேடணும்னு நினைச்ச போதுதான் அது என் தம்பின்னு தெரிஞ்சது. அங்கிள், என் தம்பி ரொம்ப நல்ல பையன். நீங்க வேணா அவனை பாருங்க, அவனை பார்த்து அவன்கிட்ட பேசுங்க. அப்ப உங்களுக்கே தெரியும். அவன் இப்பதான் டிகிரி முடிச்சான். டிகிரி முடிச்சுட்டு அப்பா தயவுலையும் அண்ணன் தயவுலையும் வாழக்கூடாதுன்னு அவன் ஓனா பிசினஸ் பண்ணணும்னு இப்பவும் அவனோட உழைப்புல தான் அவன் எல்லாத்தையும் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இன்னும் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணல, பட் கூடிய சீக்கிரமா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவான். சரி சக்தி, நிவியும் நரேனும் லவ் பண்றாங்கன்னா நீ எதுக்கு ஒரே மேடையில 2 கல்யாணம் வைக்கணும்னு? இன்னொரு கல்யாணம் யாருக்கு? அப்பா, அந்த இன்னொரு கல்யாணம் எனக்கு தான். உனக்கு கல்யாணம்? அப்ப சக்தி, நீ ஏதாவது பொண்ணு பார்த்து வச்சிருக்கியா? ஆமாப்பா, நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன்ப்பா. சக்தி, கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. இதுக்கு இப்ப கோவம்? கொஞ்சம் பொறுமையாவே கேளுங்க. இனி நான் கோவப்படுறதுல என்ன இருக்கு? அதான் உன் பையன் எல்லாத்தையுமே அவனே செஞ்சுட்டானே. இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போறேன்? அந்த பொண்ணு யாருன்னு கேட்டு சொல்லு. அந்த பொண்ணு வேற யாரும் இல்ல, அங்கிளோட ஃபர்ஸ்ட் பொண்ணு இனியாதான். அப்புறம் என்ன சொன்னீங்க? என் பொண்ணு இனியாவா? இனியாவா நீங்க லவ் பண்றீங்க? ஆமா அங்கிள், இப்பவும் நீங்க எங்க அப்பாவுக்கு சம்மந்தி தான். நானும் சரி, என் தம்பியும் சரி, உங்க வீட்டு பொண்ணுங்களை தான் லவ் பண்றோமே. என்னடா பாக்குற? அது சரி, உன் பொண்ணுங்களை காமிச்சு என் பையனுங்களை மயக்கிட்ட, அப்படிதானே? ஏய், என்னடா இப்படிதான் பேசுற? அப்படிதான் நான் நினைச்சது கூட கிடையாதுடா. அப்பா, நீ என்னப்பா பேசுறீங்க? நீங்க பாருங்கப்பா, அவங்க பொண்ணு இனியா நம்ம ஆஃபீஸ்ல தான் எனக்கு பிஏவா ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. அவளை நான் பார்த்த அன்னைக்கு நான் அவளை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்ப்பா. அப்பா, இதுக்கும் அங்கிளுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. நீங்க அங்கிள் கிட்ட இப்படி பேசுறது ரொம்ப தப்பப்பா. சத்தியமா இப்படி எல்லாம் நடக்கணும் நான் எதிர்பார்க்கலடா. என் பொண்ணு நிவி உங்க பையன் நிறைய லவ் பண்ணுவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. சக்தி மாப்பிள்ள இனியாவை காதலிப்பாருன்னு நான் நினைக்கலடா. நான் எனக்கு எதுவுமே தெரியாதுடா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நானே உங்ககிட்ட கேட்டல, இனியாக்கு ஒரு நல்ல மாப்பிள்ள பார்த்து ஒரே மேடையில கல்யாணம் பண்ணணும்னு உங்ககிட்ட கேட்டல. இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா நான் உங்ககிட்ட இப்படி கேட்டிருப்பேன். சொல்லு. தெரியும்டா. டேய், உன் பிளான் எல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும். என்ன பண்றதெல்லாம் பண்ணிட்டு நடிக்கிறியா? என்னடா ஏதோ மாதிரி பேசுற? இங்க பாருடா, என் பொண்ணுங்களாம் உன் பையனுங்களை லவ் பண்ணுவாங்கன்னு நான் நிஜமா எதிர்பார்க்கல. நிவியை தான் சக்தி மாப்பிள்ள கல்யாணம் பண்ணி பாருன்னு நான் இப்போ வரைக்கும் நினைச்சிட்டு இருந்தேன். அவளோட படிப்பு முடிஞ்சதும் கல்யாணம் வைக்கலாம்னு நீ சொன்னல, அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ இப்படி ஒண்ணு நடக்கும்னு எனக்கு சத்தியமா தெரியாதுடா. என்ன எதுவும் தப்பா நினைக்காதா. நீங்க பாரு, உன் சம்மந்தம் இல்லாம என் பொண்ணுங்களை நீ உன் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டாம். நீ இந்த மாதிரி தப்பா மாதிரி நினைச்சிடாதா. பா, அமைதியாயிரு சக்தி. இங்க எனக்கும் இவனுக்கு தான் வாக்குவாதம். இதுல நீ தலையிடாத. சத்தியமா எனக்கு எதுவும் தெரியாதுடா. நீ எனக்கு தப்பா நினைக்கிறேன்னு அப்படிலாம் எதுவும் இல்லடா. சரிடா, என் பொண்ணுங்களை உன் பையனுங்களுக்கு நீ கட்டி வைக்க வேண்டாம். இங்க பாரு, இதனால நம்ம 2 பேரோட ஃப்ரெண்ட்ஷிப் எந்த வகையிலும் பாதிக்கப்படாதா. நீ என்ன கோவப்படுறியாடா? அப்புறம் கோவப்படாம என்ன உன்னை தூக்கி மடியில் வச்சு கொஞ்சம் சொல்றேன். டேய், என்ன காரியம் நடந்திருக்கு, இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நான் கோவப்படாம இருக்கணுமா? என்னங்க பேசுறீங்க? நம்ம பையனுங்க அவங்க பொண்ணு லவ் பண்ணதுக்கு அதுக்கு அவர் என்ன பண்ணுவாருங்க? இங்க பாருங்க, யாரும் இதுல தலையிடாதீங்கன்னு சொல்லிட்டேன். அமைதியா இருங்க. எனக்கும் இவனுக்கும் உள்ள பிரச்சனை இது. இதுல யாரும் தலையிடக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். ஏண்டா, உன் சின்ன பொண்ணையே பெரிய பையனுக்கு கட்டி நான் உனக்கு சம்மந்தி ஆகலான்னு நினைச்சேன். ஃப்ரெண்டுங்கிறதுல இருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு சம்மந்தியா போகலான்னு நினைச்சேன். ஆனா நீங்க உன் 2 பொண்ணையும் என் 2 பையனுங்களுக்கு கட்டி வச்சு மொத்தமா நீ எனக்கு சம்மந்தி ஆயிடலான்னு முடிவு பண்ணிட்ட, அப்படிதானே? நான் அப்படிதான் நினைச்சது கூட கிடையாதுடா. இங்க பாருடா. ஏய், அப்படிதான் நினைக்கணும். அப்படி நினைச்சாதான் கரெக்ட். அப்புறம் என்ன, என் ஃப்ரெண்டு தானே நீனு. எனக்கு இந்த எண்ணம் தோணவே இல்லாம போயிடுச்சு. உனக்கு 2 பொண்ணுங்க இருக்காங்களா, எனக்கு 2 பையன் இருக்கானுங்கடா. என் 2 பையனுங்களும் உன் 2 பொண்ணுங்களையும் கட்டி வச்சு நீ மொத்தமா எனக்கு சம்மந்தி ஆகணும்டா. என்னடா திருன்னு முடிக்கல, திருட்டு பையலே. என்னடா பயந்துட்டியா? டேய், உனக்கும் எனக்கும் தோணாதது என் பையனுங்களுக்கு தோணு இருக்கு. பாத்தியா, என் பையனுங்க மட்டும் இல்ல, என் மருமகளுக்கும் தோணு இருக்கு. போங்க, நாங்க கொஞ்ச நேரத்துல பயந்துட்டோம். நீங்க என்னமோ சண்டை பெருசாயிட போதுன்னு எனக்கு கொஞ்ச நேரத்துல பயமே வந்துருச்சு. அண்ணன் முகமும் மாறி போச்சு தெரியுமா? அப்புறம் என் ஃப்ரெண்ட நான் தானே வச்சு செய்யணும். அப்படிதானடா? அதானே கரெக்டா தானே செஞ்சிருக்கேன்.
கொஞ்ச நேரத்துல எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துருக்கோண்டா. நானும் என்னடா இவன் நம்ம தப்பா நினைச்சிட்டானு கொஞ்ச நேரத்துல கதி கலங்கிட்டேன்டா. டேய் உனக்கு என் மேல எந்த கோவம் இல்லையே. ஏய் உன் மேல நான் பெரிய கோவத்துல இருக்கேன்டா. நான் தான் இப்படி யோசிக்கல, எனக்கு இப்படி தோணல. நான் ஒரு மரமண்ட, உனக்கே தெரியல. படிக்கிற காலத்துல இருந்து எனக்கு பெருசா இது மேல யோசிக்க தோணாது. ஆனா நீ அப்படி இல்லடா, நீ யோசிக்கலாம்ல. நல்ல வேலை நம்ம எப்படி எப்படி போக வேண்டியதை இப்படிதான் கொண்டு வந்து நிறுத்தணும்னு கடவுள் நிறுத்திருக்காரு பாத்தியா. என் பிள்ளைங்க, என் சிங்க குட்டிங்க, என் மருமகளை லவ் பண்ணிருக்காங்க. ஆமாண்டா, நான் கூட என்னமோ ஆயிடும் ஏதோ ஆயிடுமோன்னு பயந்துட்டேன்டா. டேய் உனக்கு சம்மதம் தானே மரமண்ட? சம்மதம் இல்லாமலடா இப்படி பேசிட்டு இருக்கேன். எனக்கெல்லாம் முழுக்க முழுக்க 100% சம்மதம்டா. ஆமா என்ன சம்மதி, உங்களுக்கு சம்மதமா? சம்மதமாவா? எனக்கெல்லாம் டபுள் ஓகேடா. என்ன மாப்பிள்ள, கல்யாணத்தை இந்த மாசமே வச்சிடலாமா இல்ல வர நாளே வச்சிடலாமா? உங்க இஷ்டம் அங்கிள், நீங்க எப்படி வச்சாலும் ஓகே. எப்ப தாலி கட்ட சொல்றீங்களோ அப்ப கட்ட நானும் என் தம்பியும் ரெடியா இருக்கும். டேய் என்னடா சம்மதம் சொல்லிட்டேன், என் சின்ன பையன் நீ பார்த்ததே இல்லையே. அவனை பார்க்கணும், அவன் கிட்ட பேசணும், அந்த மாப்பிள்ளை எப்படின்னா பார்க்கணும்ல. அட என்னடா இப்போ மருமடங்கிறத காட்டுற, நீ எப்படின்னு எனக்கு தெரியும், என் மூத்த மாப்பிள்ளை எப்படின்னு எனக்கு தெரியும். உங்க 2 பேரையும் பார்த்திருக்கேனே. உங்க 2 பேர்ல இருந்து வந்தவர் தானே என் சின்ன மாப்பிள்ள. அவர் மட்டும் எப்படி இருப்பாரு? அவரை பார்க்கவே வேணாம். அவரும் உங்களை மாதிரி சொக்க தங்கமா தான் இருப்பாரு. எனக்கு என் சின்ன மாப்பிள்ளைய உங்க 2 பேரையும் வச்சு பார்த்த மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு கல்யாணத்துல மனப்பூர்வமான சம்மதம். நீங்க எப்பன்னு சொன்னீங்கன்னா கல்யாணத்துக்கான வேலைகளை பார்த்துடலாம். இருங்க, இங்க பாருங்க, நிவியை தான் நாங்க பொண்ணு பார்க்க வந்தோம். இப்ப இனியாவும் இருக்கா. இனியாவையும் நிவியையும் ஒரே நாள்ல என் 2 பிள்ளைங்களையும் கூட்டிட்டு வந்து பொண்ணு பார்க்க வரோம். முதல்ல பொண்ணு பார்த்து பூ வைக்கிறோம், அப்புறம் கல்யாணத்தை பத்தி பேசுவோம். கேட்டுக்கிட்டியா? ஹோம் மினிஸ்டரே சொல்லிட்டாங்க, அவங்க என்ன சொல்றாங்களோ அதுதான். அதுக்கு அப்பீலே கிடையாது. ஓகேவா? ஆமா கண்டிப்பா. தங்கச்சிமா நீங்க எப்ப வரீங்கன்னு மட்டும் சொல்லுங்க. என் 2 பொண்ணுங்களையும் அழகா அலங்காரம் பண்ணி வைக்கிறோம். நீங்க வந்து எப்ப வேணாலும் என் பொண்ணுங்களை பார்த்து பூ வைக்கலாம். அதுக்கு என்னனே, நாளைக்கு நல்ல நாள் தான், நாளைக்கே வந்துரும். அம்மா நாளைக்கு வேண்டாம் அங்கிள், ஒரு 2 நாள் போகட்டும். 2 நாளுக்கு அப்புறம் நாங்க வரோம். ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அதை முடிச்சுட்டு அப்புறமா வருமே. டிக்கெட் மாப்பிள்ள தாராளமா 2 நாள் போகட்டும். 2 நாள் போனதுக்கு அப்புறமே வாங்க. நானும் இன்னும் வீட்டுக்கு கூட்டிட்டு வரல, இன்னும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறேன். முதல்ல அதை செய்யுங்க மாமா. போங்க. சரிங்க மாப்பிள்ள, கண்டிப்பா. சரிடா நான் கிளம்புறேமா? நான் கிளம்புறேன். தங்கச்சி நான் கிளம்புறேம்மா. சந்தோஷமா போடா. 2 நாள்ல நாங்க குடும்பமா வரோம். ரெடியா இரு எங்க மருமகளை காமிக்கிறதுக்கு. சரியா? ஆமாண்டா, நீ கூட உங்க மூத்த மருமகளை இன்னும் பார்க்கல. வந்து கண்டிப்பா வந்து பாரு.